ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்ற பகுதியில் இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோ முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநானற்ற உயிரி ஆக்டோபஸ். முதுகுநானற்ற உயிரி பத்தினாக்கா ஆக்டோபஸ்ன்னு சொல்றாங்க. பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்த அதிக ஆதிக்கம் செலுத்துபவைகளாக ஆக்டோபஸ்கள் விளங்கும் என சிலர் யூகிக்கின்றனர். மிக சிறிய முதுகெலும்பியான பிலிபன் கோபி, அதாவது குட்டை பிக்மி கோபி, வெப்பமண்டல பகுதியில் வாழும் மீனினமாகும். இவை தென்கிழக்கு ஆசியாவின் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்நிலைகளில் காணப்படுகின்றன. இவை 10 மில்லிமீட்டர் மட்டுமே நீளம் கொண்டவை. மிக சிறிய முதுகெலும்பியானது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிலிபன் கோபி அல்லது குட்டை பிக்மி கோபின்னு சொல்றாங்க. இதோட நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லிமீட்டர் மட்டுமே. சீனாவின் ராட்சத சாலமண்டர் ஆன்டீரியஸ் டாவிடியன்ஸ் உலகிலேயே மிகப்பெரிய இருவாழியாகும். மிகப்பெரிய இருவாழின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் இருக்கக்கூடிய ராட்சத சாலமண்டர் ஆன்டீரியஸ் டாவிடியன்ஸ். இது 5 அடி மற்றும் 11 அங்குல நீளமும் 65 கிலோ எடையும் உடையது. இது மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் காணப்படுகிறது. சில உவர் தாவரங்கள் எதிர் புவிசார் அசைவு உடையவை. அவை 180 டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை. எடுத்துக்காட்டு ரைசோபோரா சுவாச வேர்கள். நடுக்கமுறு வளைதல் என்ற திசைசாரா தூண்டல் அசைவுக்கு வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்று அழைக்கப்படும் டயோனியா மிசிஃபுல்லா என்ற தாவரம் சிறந்த எடுத்துக்காட்டாகும். திசைசாரா தூண்டலில் இது மிக வேகமானதாகும். ரென்னியன் இது ஒரு செரிமான ஊக்கியாகும். பால் புரதமாக்கிய கேசினை உறைய வைக்கிறது மற்றும் புரதம் செரிமானமாவதை அதிகரிக்கிறது. அடுத்ததாக ரெனின். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெனின் ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சுகிறது. வில்லியம் பியூமாண்ட் என்பார் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் இறப்பை சார் உடற்செயலியலின் தந்தை என அறியப்பட்டிருந்தார். அவர் தனது அவதானிப்புகளின் அடிப்படையில் இறப்பையில் உள்ள செறிவுமிக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம்தான் செரிமானத்தில் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இறப்பை சார் உடற்செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் பியூமாண்ட். முதல் சிறுநீரக மாற்றம் 1954ஆம் ஆண்டில் பாஸ்டன், அதாவது USA என்ற நகரத்தில் உள்ள பீட்டர் பென்ட் பிரிகாம் என்ற மருத்துவமனையில் ஜோசப் முரே என்ற மருத்துவரும் அவரது சக ஊழியர்களும் ரொனால்ட் மற்றும் ரிச்சர்ட் ஹெரிக் ஆகிய ஒத்த பண்புடைய இரட்டையர்களுக்கிடையேயான முதலில் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்றத்தை செய்தனர். சிறுநீரகத்தை பெற்றுக்கொண்ட ரிச்சர்ட் ஹெரிக் 8 வருடங்கள் வாழ்ந்த பின் காலமானார். முதல் சிறுநீரக மாற்றம் எப்பனாக்கா 1954 எங்கனாக்கா USA நடக்குது. யாருக்குனாக்கா ரொனால்டு மற்றும் ரிச்சர்டு ஹெரிக். அவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னாக்கா 8 வருஷம் வாழ்ந்தார். சிறுநீரக மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வருஷமா வாழ்ந்தார். ஆணின் உடலில் உள்ள மிக சிறிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்து ஆகும். ஒரு சாதாரண ஆணின் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் உருவாகின்றன. இவ்வாறாக விந்துவை உருவாக்கும் செயலுக்கு விந்தணுவாக்கம் என்று பெயர். மிக சிறிய செல் எது பார்த்தீங்கன்னாக்கா விந்துன்னு சொல்றாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆணின் உடலில் மிக சிறிய செல் விந்து. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில்
500 பில்லியன் விந்தணுக்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இந்த செயலுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா விந்தணுவாக்கம்னு சொல்றாங்க. கருமுட்டை தான் மிகப்பெரிய மனித செல் ஆகும். கருமுட்டையானது உருவாதல் நிகழ்வுக்கு கருமுட்டை உருவாக்கம் என்று பெயர். டாக்டர் பன்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. வைட்டமின் ஏக்கு ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் இதுவாகும். வைட்டமின் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பன்க். உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்கும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. ஆண்டன் வான் லூவன்ஹூக் என்ற உயிரியலாளர் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தார். 1647ஆம் ஆண்டில் தனது பல்லில் இருந்து சிதைவுற்ற பகுதியை எடுத்து அதை நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினார். அதில் அங்குமிங்கும் சுற்று கொண்டிருக்கும் கண்களால் நேரடியாக காண இயலாத நுண்ணிய உயிரிகள் அதிகளவு இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார். நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிவமைத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டன் வான் லூவன்ஹூக். எப்பனா 1647ஆம் ஆண்டு. அடுத்ததாக வைரஸில் உள்ள புரத உரையேற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏவே வீராய்டு எனப்படும். இவை தாவர செல்களில் உட்புகுந்து அத்தாவரங்களுக்கு நோயினை உண்டாக்கின்றன. வீராய்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வைரஸில் உள்ள புரத உரையற்ற தீங்களிக்கும் ஆர்என்ஏ தான் வீராய்டுன்னு சொல்றாங்க. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7ஆம் தேதி, உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25ஆம் தேதி, உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1ஆம் தேதி, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24ஆம் தேதி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நன்றி.